அவர் சொன்ன குட்டி ஸ்டோரியா இருக்கட்டும், அந்த சூட்சமம் எப்படி எப்படி இருந்தது? அங்க இருக்க ஃபேன்ஸ் சினிமாவா எடுத்துப்பாங்க. நீங்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல நாங்களும் சினிமாவை தான் எடுத்துக்கணும். ஏன் விஷயம்னா, அங்க அரங்கமே அண்ணன் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆமா. டோட்டல் அரங்கம் ஒரு 10 நிமிஷம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் சொல்றாரு, அது இந்த இடம் இல்ல. அவரால சொல்ல முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து இது இந்த இடம் இல்ல. இப்படின்றாரு. வானான்னு சொல்றாரு. வானாப்பான்ற அளவுக்கு ஏன்னு சொல்ல முடியாதனால அந்த விஷயத்த சைகை மூலியமா சொன்னாரு. அதை நாங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தை அவரு வாயில அந்த விஷயத்த வரும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவா இருந்தது அந்த விஷயம் இடத்துல. ஓகே. அந்த ஈவென்ட் முடிஞ்சு அவரு இறங்குற தருணம், அவரு கண் கலங்குறத நீங்க பார்க்க முடிஞ்சுதா? ஏன்னா அவர் பேசுறதா இருக்கட்டும், அட்லி அவர்கள் பேசும்பொழுது கண் கலங்குறது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது. அந்த மாதிரி அவரு மனம் முருகுனதை நீங்க பார்க்க முடிஞ்சது. அட்லி அவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. அட்லியை பத்தி தெரியுமே, அவர் வந்து தீவிரமான ஒரு ரசிகன், அண்ணன், தம்பி எல்லாமே ஒரு பெரிய கலவை அவரு. அவர் பேசலாம் தளபதி ரொம்ப சென்டிமெண்டா கை வச்சு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது அந்த விஷயம் எல்லாம். உண்மையிலே இதுதான் இந்த நிகழ்வு மிஸ் பண்ண பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு.